முடிய நான் நல்லா தானே பாத்துக்கிறேன், இருந்தாலும் முடி கொட்டுது அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நல்லா பாத்துக்கலங்க, ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி பாத்துக்கணும், எப்படி பாத்துக்க கூடாதுன்னு சொல்லட்டா? முதல் விஷயம், நம்ம டேன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடியல வந்துட்டு ராப் பண்ணுவோம்ல, ஃபேஸையும் முடியும். அது தயவுசெய்து பண்ணாதீங்க. இதால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப் வந்து கிளாட் ஆகி அங்க ஒரு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸால ஹேர் சர்க்குலேஷன் இல்லாதால ஹேர் வீக் ஆகி ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. திஸ் வில் அப்ளை ஃபார் கேப் அண்ட் ஹெல்மெட் ஆல்சோ. இதே தான் நம்ம வந்துட்டு கேப் போடும்போதும் சரி, ஹெல்மெட் போடும்போதும் ரொம்ப நேரம் அதை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா ஹேர் சர்க்குலேஷன் இருக்காதுங்க. ஹெல்மெட் ரொம்ப முக்கியம் தான். பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க லாங் டிரைவ் போறீங்கன்னா, ஒரு இடத்துல ஓரமா நின்றுட்டு ஒரு டீ குடிக்கும் போதோ எங்கேயாவது நிக்கிறீங்கன்னா ஹெல்மெட் அவுத்துட்டு ஹேர் சர்க்குலேஷன் வர மாதிரி பார்த்துட்டு அப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணுங்க ஹெல்மெட்டோட. ரெண்டாவது பாயிண்ட், பசங்க வந்து ஸ்டைலா இருக்கணும்னு சொல்லி இப்பெல்லாம் தூக்கி தூக்கி வாரிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து டைட்டா போனிடெயில் போடுறாங்க. இது ரெண்டுமே தப்புங்க. ஏன்னா இந்த டைட்டா இருக்கும் போதும் சரி, தூக்கி தூக்கி வாரும் போதும் டிராக்ஷன் அங்க நடக்கும். அதாவது ரூட்டுக்கு இருக்கிற வலிமை வந்து குறைஞ்சு ஹேர் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. மூணாவது பாயிண்ட், நல்லா தூங்கினா முடி வளரும்னு சொல்றாங்கங்க. பட் கரெக்ட் தான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க சாட்டினோட பில்லோ கவரும் இல்லைன்னா சில்க் வச்ச பில்லோ கவரோ யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து காட்டன் பில்லோ கவர் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் அங்க வந்துட்டு ஹேரோட ஸ்கேல்புக்கு கொடுக்கறதால ரப் ஆகிறதால ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.